Assalamualaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் மட்டனும் பிதுக்கிய மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொச்சக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் அது சீசனு. இது வந்து அதிகமாக பொங்கல் டைமில் தான் இது கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த தொல்லியை உரிச்சிட்டு அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நைட்டே வந்து தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஊற வச்சிடலாம். நம்ம நைட்டே ஊற வச்சாதான் அது வந்து காலையில் நம்ம சமைக்கிறதுக்கு அது பிதுக்கி அந்த உள்ளே இருக்கிற பருப்பை நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ நம்ம இதை பிதுக்கி இந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து தனியாக எடுத்துடலாம். இந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வருது பாருங்கள். நைட்டு ஊற வைக்கலைன்னா காலையில் ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சுடு பண்ணிவிட்டு இதில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கின் வந்து சீக்கிரமாக மேலே வந்துடும். நல்லா ஊறிடுச்சுன்னா அது பருப்பு தனியாக ஸ்கின் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து குழம்பு செய்யலாம். பாருங்க, நம்ம பிதுக்கம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சில்லி தால்னு சொல்லுவோம். இந்த பருப்பு கூட இந்த கிரேவியில் மட்டன், சிக்கன், ப்ரான்ஸு, முட்டை இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் வந்து தனியாக வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். தக்காளி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதுவும் மீடியம் சைஸில். இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்திருக்கேன், 250 கிராமு. நம்ம இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டை 2, ஏலக்காய் 2, லவங்கம் 2, ஒரு பே லீஃப் பிரியாணி இலை 1 இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து 2-3 பேர் நல்லா சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் மட்டனையும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவியில் ப்ரான்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் தக்காளியை வந்து அரைச்சிட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு கட் பண்ணி போடாமல் அரைச்சி போடுறதா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இதில் நான் 3 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம விசில் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுடலாம். அப்போ தான் வந்து மட்டன் வந்து நல்லா வேகும். சில மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும், சில மட்டன் வந்து ஒரு 6 விசில் கூட விடலாம். இப்போ நம்ம மட்டன் பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம பிதுக்கி வச்ச அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து பால் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவியில் தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிரும் விசில் அதிகமாக விட்டால். அதை வந்து 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பும் வந்து அதிகமாக குலையாமல் கரெக்டாக பதமாக இருக்குது. பாருங்கள், நம்ம பிதுக்கம் பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மொச்சக்காய் பருப்பில் கிரேவி. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.